எல்லா தீமையும் நன்மைக்கு. கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத ஒரு வார்த்தை. எப்படி தீமை நம்மளுக்கு நல்லது ஆகும்? ஆனால் அதில் அர்த்தம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் சொல்ல எல்லா வார்த்தைகளும் கோடியான அர்த்தம் இருக்குது. இப்போ நீங்கள் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி ட்ராவல் பண்ணுறீங்க. நடுவில் ஒரு இடத்துல அடிபட்டீங்க. அது ஏன் அந்த ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா, இல்லை ஆக்சிடென்டே நடக்குது வச்சுங்களேன். அந்த பாயிண்ட் பிக்கு நீங்கள் அந்த டைமில் போனீங்கன்னா ஒன்றும் பெரிய விபத்து காத்திருக்கு உங்களுக்கு. அதனால கடவுள் உங்களை காப்பாற்றுறாரு. உங்களுக்கு ஒரு தீமை நடக்குதா, அது நல்லது தான். அந்த ஒரு பெரிய தீமையிலிருந்து நம்மளை காப்பாற்றுறாரு, பெரிய விபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறாரு வச்சுங்களேன். ஆக பெரிய ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கும் என்னன்னா மரணம். அப்போ அதுவும் ஒரு தீமையாக வச்சுக்கோங்களேன். எல்லா தீமையும் நன்மைக்குன்னா மரணம் எப்படி நன்மையாகும்? மரணம் எப்படி நடந்தாலும் அதுதான் சிவபாதம் அடையிற ஒரு வழி, ஒரு ரூட். நீங்கள் மரணமே அடைஞ்சாலும் அது தீமையாகவே இருந்தாலும் அதில் நன்மை சிவனை நோக்கி போகிறது தான். எல்லா தீமையும் நன்மைக்கு. ஓம் நம சிவாய. விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு சிவ மந்திரத்திலே திரியம்பகம் மந்திரம் தான் ரொம்ப பெஸ்டானது. ஓம் திரியம்பகம் எஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உர்வாரு கமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருத்தாட்.